கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமென். இன்று அநேகர் சிலுவையை புனிதமாக்கிவிட்டனர். இயேசுவின் மரணத்தின் மூலம் சிலுவை புனிதமாக்கப்படவில்லை. சிலுவை விசேஷ ஒரு ஆசீர்வாதம் தரும் மந்திர பொருளாக மாற்றப்படவும் இல்லை. சிலுவை உபதேசம் என்பது சிலுவை புனிதமாக்கப்பட்டது என்ற செய்தியை நாங்கள் போதிப்பதும் இல்லை. பாவமுள்ள மனிதர்களை தேவனுக்கு ஏற்றபடி புனிதமாக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக கேவலமான ஒரு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தால் பழுதுபட்ட போனதான மனுக்குலத்தை பரிசுத்தமாக்கிட அத்தகைய கேவலமான கொடூரமான தண்டையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது இயேசு கிறிஸ்து. பாவம் என்பது அவ்வளவு மிக கொடியது என்பதை இச்சிலுவை மரணம் மூலம் நாம் அறிகிறோம். இந்த சாபமான கொடூரமான இழிவான கேவலமான இச்சிலுவை மரணத்தின் மூலம் பாவத்திலிருந்து மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பு பாவ விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதையே இச்சிலுவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, சிலுவையின் மூலமாக கர்த்தர் மனுக்குலத்திற்கு ஆயத்தமாக்கிய பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் நாம் முக்கியப்படுத்தாமல் சிலுவையை மேன்மையாக கருதுவது, சிலுவையை அடையாளமாக கையில் வைத்திருந்தாலோ கழுத்தில் மாட்டி இருந்தாலோ சில வீட்டில் பெரிய சிலுவையை அடையாளமாக உருவாக்கி வைத்திருந்தாலோ இரட்சிப்போ பாவ விடுதலையோ கிடைத்து விடாது. சிலுவையை மூலமாக கிடைத்த இந்த அரிதான இரட்சிப்பை கனப்படுத்த வேண்டும். சிலுவையை ஒரு ஆசீர்வாத பொருளாக எண்ணக்கூடாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை என்பது நம்முடைய பாவமான வாழ்க்கைக்கு கிடைக்கும் முடிவு என்னவென்று குறித்து நமக்கு எச்சரிப்பு தருகின்றது. நாம் சிலுவையை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன். God bless you.